மகா பெரியவா சரணம். நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்களை நம்ம மாற்றங்களை கொண்டு வரணும். முக்கியமாக எந்த விஷயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றது, தூங்குறது. இந்த 2 விஷயத்தில். இந்த சாப்பிட்றது அப்படிங்கிறது என்ன சொல்லணும் அப்படின்னா, பசிச்சா சாப்பிடணும், தூக்கம் வந்தால் தூங்கணும் அப்படின்னு சொல்கிறது சரியா? இந்த பசிச்சா சாப்பிட்றது, தூக்கம் வந்தால் தூங்குறது எல்லாரும் தானேங்க பண்ணுறாங்க. இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், இதுக்கு அழகாக ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ஊரில் ஒரு ஞானி இருந்தார். அப்போ அந்த ஞானியை பார்த்து மக்கள்லாம் கேட்குறாங்க, உங்களோட விசேஷம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் இவ்வளவு அப்படியே தேஜஸோடு இருக்கீங்களே, எதனால் நீங்கள் அப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்போ, ஒன்றும் இல்லைப்பா, நான் பசிச்சா சாப்பிடுவேன், தூக்கம் வந்தால் தூங்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க, நாங்களும் அதைத்தானங்க பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் ஏதோ ஒரு விசேஷமான தன்மையாக சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறப்ப, சரிப்பா நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சாப்பிட்றப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்மளே சொல்லி பார்க்கலாமே, நம்ம சாப்பிட்றப்ப என்ன பண்ணுவோம்? இப்போ புதுசாக என்ன ஆரம்பிச்சிருக்கோம், எல்லாரும் சேர்ந்து உட்காந்து நல்லா பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே சாப்பிடணும் அப்படின்னு ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் அந்த காலத்துலேருந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னா, சாப்பிடும் பொழுது அமைதியாக பேசாமல் சாப்பிட வேண்டும், அதே மாதிரி சாப்பிட்றப்ப பிரார்த்தனை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயத்தை அழகாக நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம தாத்தா பாட்டி, அவங்களுக்கு தாத்தா பாட்டியிலேருந்து இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ நம்ம அதை மறந்தே போயிட்டாங்க. ஒன்றுமே இல்லைன்னா சின்னதாக ஒரு பிரார்த்தனை பண்ணலாம் இல்லையா? அந்த அன்னத்தை நினச்சி எனக்கு இன்னைக்கு கொடுத்ததுக்கு நன்றின்னு ஒரு சின்ன ஒரு நன்றியாச்சும் நம்ம சொல்லலாம் இல்லையா? எனக்கு பெரிய பெரிய ஸ்லோகமெல்லாம் தெரியாது அப்படின்னாலும் ஒரு கடவுளை நினச்சி ஒரு தேங்க்ஸ். அதே மாதிரி சாப்பிடக்கூடிய அந்த அன்னபூரணி அப்படின்னு நினச்சி அதை எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடணும் இல்லையா? அது எதுவுமே கிடையாது, அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம் சரியா? எப்போ சாப்பிட்றப்ப அடுத்தது என்ன பண்ணுவோம்? ஃபோன் பார்த்துக்கிட்டே சாப்பிடுவோம், இல்லை பக்கத்தில் உட்காந்துக்கிட்ட பேசிக்கிட்டே சாப்பிடுவோம். அந்த பேசுகிறப்ப குறைகள் நிறைகள் மற்றவர்களை பற்றி பேசுவோம் இல்லையா? இன்னைக்கு சாப்பாட்டில் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு சமைச்சவங்களை ஒன்று கிண்டல் பண்ணி பேசுவோம், இல்லைன்னா அவங்கள குற்றம் சொல்லுவோம். இந்த மாதிரி தான் பண்ணுறோம். ஆக நம்ம சாப்பிட்றப்ப நம்ம மனசு என்ன பண்ணுது? சாப்பாட்டில் கிடையாது. அதே மாதிரி நடந்த விஷயத்தையும் நடக்க போகிற விஷயத்தையும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா, மனசு அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்கேன். ஆனால் மகான்கள் ஞானிகள் அவங்களுக்கு அப்படி கிடையாதுங்க. மனசு அப்படிங்கிறது கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அவங்க வச்சுருக்காங்க. அப்போ எதையோ நினச்சிக்கிட்டு சாப்பிட்றீங்க, இல்லைன்னா ஏதாச்சும் கனவு கண்டுட்டு சாப்பிட்றீங்க. நாங்கள் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். சரி, அடுத்தது என்னது? இந்த தூக்கம் வந்தால் தூங்குறது அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அதாவது தூங்குறப்ப நீங்கள் கவலை இல்லாமல், சிந்தனை இல்லாமல், குழப்பம் இல்லாமல், கனவு இல்லாமல் என்னைக்காச்சும் தூங்கியிருக்கீங்களா அப்படின்னா, ஐயோ அதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது சாமி. என்றைக்குமே கவலை இல்லாமல் தூங்குனது கிடையாது, கனவு இல்லாமல் தூங்குனது கிடையாது, குழப்பம் இல்லாமல். படுக்க போகிறப்ப தான் அன்னைக்கு நடந்த எல்லா குழப்பம் நம்மளுக்கு ஞாபகம் வரும், நடந்த விஷயத்த நினச்சி கவலை வரும், அடுத்த நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னு கவலை வரும். இவ்வளவு இருக்கு சாமி அப்படின்னு சொல்கிறப்ப. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. தூங்கும் பொழுது நாங்கள் தூக்கமாகி விடுகிறோம். எங்களுக்கு அந்த வித்தியாசமே கிடையாது. நாங்கள் தனி, அந்த தூக்கம் தனிங்கிறது இதுதாங்க எங்களோட விசேஷம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஒரு தடவை நம்ம இதை செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை முறையே எவ்வளவு அழகாக இருக்கும் தெரியுமா? ஏன்னா நம்மளுடைய மனசு அப்படிங்கிறது எண்ணங்கள் நிறைந்தது. அந்த எண்ணங்கள் சுத்தமாக இருக்கணும்னா இந்த 2 விஷயம் ரொம்ப அழகாக நம்ம செய்யணும். ஆக இனி வரும் நாட்களில் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி இதை ஒழுங்குமுறை படுத்தினால் நம்முடைய வாழ்க்கையும் அழகாகும். மகா பெரியவா சரணம்.